ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பார்த்தோன்னா சீனாவில் ஒரு பெண்மணி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்துட்டு நிறைய பேர் நிறைய கருத்துக்கள் சொல்கிறாங்க. அது என்ன மாதிரியான வீடியோ என்ன அதை பற்றி நம்ம விரிவாக பார்க்கலாம். அதாவது சீனாவில் பார்த்திங்கன்னா பார்த்தோன்னா ஒரு பெண்மணி என்ன பண்ணிட்டாங்க, கணவர்கிட்ட சொல்லவே இல்லை. பாத்திரம் கழுவுறதுக்கு குளிரான ஒரு தண்ணி அதில் பார்த்தோன்னா பாத்திரம் தேய்க்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்திரம் கழுவுற மிஷின் வாங்கியிருக்காங்க. பாத்திரம் வாங்குகிற மிஷின் பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஒரு மிஷின் வேணும் ஆசையாக தான் இருக்கும். வீட்டு வேலை குறையும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க வாங்கினது சொல்லவே இல்லை. வீட்டில் அவங்க ஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் கணவர் வர்றாரு. என்ன ஆச்சு அப்படிங்கிறாரு. உங்கள் வீட்டில் வாங்கியிருக்காங்க, ஃபிட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு அவர் கோவம் வந்துச்சு. என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கல, நமக்கு இது அவசியம் தானா அப்படின்னு சொல்லி, இந்த மிஷின் எதுக்கா நீ வாங்கின, இது ரொம்ப விலையானது, நம்ம இருக்கிற இடத்துக்கு அவங்க அந்த அளவு பணக்காரன் கிடையாது, நமக்கு எதுக்கு வேணும்னு சொல்லி வீட்டில் உள்ள பொருள் எல்லாத்தையும் உடச்சி தள்ளுறாரு. இதை பார்த்துட்டு உடனே அந்த பெண்மணி பெருசாக அழுறாங்க. அழுது கதறி துடிச்சிட்டு அதை ஃபுல்லாக வீடியோ எடுத்து சோசியல் மீடியா போடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா என் வீட்டுக்காரர் இப்படி உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மிஷினே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட அந்த மிஷினை திருப்பி எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அந்த மிஷினை பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட கடையில் திருப்பி கொடுத்துட்றாங்க. உடனே அந்த கடைக்காரர் கடைக்கு திருப்பி அனுப்பிடுறாங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே சொல்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்தை சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் மிஷின் வாங்கினது தவறே கிடையாது. ஆனால் நீங்கள் கணவர்கிட்ட சொல்லி வேணுமா வேண்டாமா அப்படி சொல்லி கணவர் மனைவி அப்படிங்கிற 2 பேர் குடும்பம் நடத்துகிறீங்க. 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி வேணும்னா மட்டும் நீங்கள் வாங்கியிருக்கணும், இல்லைன்னா வாங்கியிருக்கக்கூடாது. அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்காம நீங்கள் வாங்கினது தானே அவர் இப்படிலாம் செய்கிறாரு. இது உங்கள் மேலே ஒரு தப்பு தானே அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆசைப்பட்ட தவறு கிடையாது. நம்ம எப்போவுமே ஆடம்பர செலவுக்கு ஆசைப்படக்கூடாது. அதாவது நம்மக்கிட்ட எவ்வளவு இருக்கோ அதுக்கு தக்கன தான், வசதிக்கு தக்கன தான் வாழ முடியும். இப்போ ₹1,00,00,000 கார் இருக்குது அப்படிங்கிறக்க நம்ம ₹1,00,00,000க்கு கார் வாங்க முடியுமா? நம்மக்கிட்ட என்ன வசதி இருக்கோ, நமக்கு வாங்குறதுக்கு ஒரு ஸ்கூட்டர் அளவு தான் காசு இருக்குன்னா ஸ்கூட்டர் தான் வாங்கணும். சைக்கிள் இருக்குன்னா சைக்கிள் தான் வாங்கணும். அதுக்காக நம்மக்கிட்ட என்ன வசதி இருக்கோ அதுக்கு தக்கதான் வாங்கணும். ஆடம்பரத்து பொருளுக்கு என்றைக்குமே ஆசைப்படக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க அவ்வளோ வசதியான கிடையாது. ஒரு பணக்காரர் அப்படி வாங்கியிருப்பாங்க. இப்படி ஆளுக்கு ஒரு கருத்து சொல்கிறாங்க. ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் அவர் விவாகரத்து பண்ணியிருங்க, இப்படி ஒரு கணவரே தேவை கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் அதுக்கப்புறம் கணவர் மனைவிக்கிட்ட மன்னிப்பு கேட்குறாரு. வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் உடச்சி தள்ளுறாரு. அது சரியானதாக கேட்டால் சரியாக. ஒரு கோபம் ஒரு மனுஷனுக்கு கொஞ்சம் தான் இருக்கணும். ஓவர் கோபம் உடம்புக்கு ஆகாதுன்னு சொல்லலாம். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இது ரொம்ப தவறான ஒரு விஷயம். என் வீட்டுக்காரர் இப்படி தான் கோபம் வந்துச்சுன்னா வீட்டில் உள்ள பொருள் ஒன்றும் இருக்காது, எல்லாத்தையும் தூக்கி வீசுவார். பொருளை மட்டும் வீசினா பரவாயில்ல, அது பார்த்திங்கன்னா தாறுமாறாக வீசிக்கிறது. இன்றைக்கி அவர் திருந்தின மாதிரி கிடையாது. கல்யாணத்துலேருந்து இனி 30 வருஷம் ஆச்சு. 30 வருஷமாக கோபம் வந்தாச்சு அப்படின்னா கையில் கிடச்ச எல்லாமே தூக்கி வீசுவார், உடைப்பார். இப்படி தான் பண்ணுவார். என்ன பண்ணுற, நம்ம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போயே ஆகணும். குடும்பம் அப்படின்னா அட்ஜஸ்ட் பண்ணி போய் தான் ஆகணும். நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். இதே வைத்து அடுத்தவங்கன்னா அப்படி டைவர்ஸ் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. நான் வாழணும் அப்படின்னு நினச்சா எல்லாத்தையும் பொறுத்து தாங்க வாழணும், வேறு வழியே கிடையாது. இப்படி ஆளாளுக்கு ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. எதுவாக இருந்தாலும் சரி, ஆடம்பரத்துக்கு நீங்கள் ஆசைப்படாதீங்க. நமக்கு என்ன முடியுமோ நான் அப்படி ஒரு மிஷின் வாங்க முடியுமா, அவ்வளோதான். என் வீட்டுக்காரர் பார்த்தீங்கன்னா என்ன ரோட்டில் தள்ளிடுவார். ஒரு நாள் நம்ம வாங்க முடியாது. எதுவாக இருந்தாலும் சரி, கணவன் மனைவி 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு இது வேணுமா வேண்டாமா சொல்லி பேசி அதுக்கு தக்கன நீங்கள் மிஷின் வாங்குங்க. உங்கள் இஷ்டத்துக்கு வாங்காதீங்க. யாராக இருந்தாலும் சரி, அதுதான் நல்லது. ஏன்னா பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க சொல்லாமல் வாங்கினது கூட அவள் கணவரோட கோவத்துக்கு ஒரு இதாக இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதுமாதிரி நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன். நன்றி.